வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. உண்மை அஸ்ட்ரோ செல்வராம் அவர்கள் ஜோதிடத்தில் பல சூட்சமங்களை சொல்ல மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம், திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகாவில் இருந்து. இன்னைக்கு நான் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுத்த தலைப்புக்கு முதல்ல வேற ஏதோ சில கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வருஷ கணக்கு முன்னாடியே ஒரு வீடியோ சோசியல் மீடியால வந்துருச்சு. கருப்பு கோட்டு மாதிரி கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் பேசிட்டு தெரியறான். என்னன்னு, ஜோதிடம் நம்புனா ஜோதிடத்தை நம்புங்க, அப்படி இல்லையா ஆண்டவனை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடத்தை குறை சொல்றான். ஆனா ஆண்டவனை குறை சொல்றது கிடையாது. இப்போ அவன் என்ன பண்றான், அப்படி சொல்லிட்டு கர்ம வினையை தீக்கிறேன் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணம் வசூல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ கர்ம வினை அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையான வினைகள் இருக்கு. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இப்படி 3 வகையான கர்மாவும் பாத்தீங்கன்னா, இந்த சஞ்சித கர்மா அப்படின்றது போன ஜென்மத்துல நம்ம செஞ்சது, அது இந்த ஜென்மத்துல கிடைக்கக்கூடியது. பாவ புண்ணியம் ரெண்டுமே சேர்த்து. இந்த பிராப்த கர்மா அப்படின்றது போன ஜென்மத்துல நம்ம மிச்சம் வச்சிருந்த பாவ புண்ணியங்கள்ல எது கிடைக்கணும் எது கிடைக்க கூடாதுன்னு முடிவாகிறது. ஆகாமிய கர்மா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது இனிமேல் வரக்கூடியது அடுத்த ஜென்மத்துல. அது சில அதிர்ஷ்டம் இருந்தா சில நேரம் இந்த ஜென்மத்திலேயே கூட கிடைக்கும், சிலது அடுத்த ஜென்மத்திலையும் கிடைக்கும். இப்படி 3 வகையான கர்மா வினைய ஜோதிடத்தை குறை சொல்லிட்டு ஒருத்தன் ஃபுல்லா தீக்கிறேன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்கான். அவன் பேசின வீடியோ வருஷ கணக்கு முன்னாடியே வந்துருச்சு, இப்பதான் வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஜோசியர்கள் அதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் சொல்றாரு, நம்புனா ஆண்டவனை மட்டும் நம்புங்க, இல்லைன்னா ஜோதிடத்தை மட்டும் நம்புங்கன்னு சொல்லி. இங்க இன்னைக்கு கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கிறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் தான். ஜோதிட இனம்னு ஒரு இனம் இல்லாம போயிருந்தா இன்னைக்கு மக்கள் யாரும் அதிகமா கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, போயிருக்க மாட்டாங்க. ஜோதிடமும் ஆன்மீகமும் ரெண்டுமே பிரிக்க முடியாத ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்றது, அவரு நேரம் அவருடைய கர்ம வினை இப்ப அப்படி வாழணுன்றதுக்கு வாழ்றாரு. இது இப்ப அவர் அப்படி பண்றதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வகையில காரணம் ஜோசியர்கள் தான். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ஜோசியரா இருந்துகிட்டு, நான் தொழில்முறை ஜோசியர் தான், ஆனா ஜோசியரா இருந்துகிட்டு ஜோசியரை குறை சொல்லாதீங்க அப்படின்றாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க, மொத்த பிரச்சனையை நான் தீர்க்கிறேங்கிறாங்க. இப்போ சில பேர் சொல்றாங்க, இந்த குறிப்பிட்ட தர்காவுக்கு போயிட்டு வாங்க, குறிப்பிட்ட கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மொத்த பிரச்சனையும் கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருங்கிறாங்க. முதல்ல மொத்த பிரச்சனையும் மனுஷனுக்கு தீருமா யோசிச்சு பாருங்க. நிறைய ஜோதிடர்கள் பணம், அதாவது கோடிகளில் புரளும் ராசிகள், இந்த குரு பயிற்சி ஆனா, சனி பயிற்சி ஆனா, ராகு பயிற்சி ஆனா அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எந்த ஒரு மனிதனுக்கும் மொத்த பிரச்சனையும் தீரவே தீராது. அப்படி மொத்த பிரச்சனையும் தீர்ந்துட்டா இப்ப இங்க வந்து நான் பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களும் அங்க வந்து உட்கார்ந்து இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. இப்போ அந்த மாதிரி ஜோசியர்கள் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் இந்த கோயிலுக்கு போனா. அப்ப வந்து இந்த வழிபாடு பரிகாரம் பொய்யான ஒரு கேள்வி வரும். அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாமே உண்மைதான். வழிபாடு உண்மை, பரிகாரம் உண்மை. அவங்க ஜாதக தகுதிக்குள்ள இருக்கக்கூடிய அளவுதான் நன்மையோ தீமையோ எதுவா இருந்தாலும் நடக்கும். அப்போ ஜோதிடர்கள் என்ன பண்ணணும், நான் மொத்த தலையத்தையும் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம அவங்க ஜாதக தகுதி என்ன, அதுக்குள்ளதான் நல்லது கெட்டது நடக்கும்னு சொல்லணும். அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு பலன் சொல்லியிருக்கேன். நான் வந்து 2005 இருந்து ஜோசியத்தை படிச்சுட்டு இருக்கேன். இப்ப ஜோசியர் மேல இருக்க இன்னொரு தப்பு, இதை நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, அவங்களுக்கே புரியும். நான் 2005 இருந்து ஜோசியத்தை படிச்சுட்டு இருக்கேன், இன்னமும் படிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த ஜென்மம் புறாவை படிச்சாலும் படிச்சு முடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ 15 நாள்ல 6 மாசத்துல ஜோசியத்தை கத்து கொடுத்து ஜோசியர் ஆக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் யாராலையும் கத்துக்கிட்டு பலன் எல்லாம் சொல்ல முடியாதுங்க. 6 மாசத்துல வேணா புத்தகம் இருக்கிறத படிக்கலாம். அனுபவம், ஒரு குருநாதர் எவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுத்தாலும் சுய திறமை, சுய அறிவு இல்லாம இங்க யாராலையும் ஜோசிய பலன் எல்லாம் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா,
இந்த ஜோதிடர்கள் அதாவது பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் மட்டுமே வழிகாட்டணும்ன்றாங்க. அப்படி வழிகாட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஜோதிடர் வேலை என்ன, ஜாதகத்துல என்ன இருக்கு இதுதான் இருக்கு. இப்ப இந்த ஜோதிடம் ஜாதகம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மோட தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு தான். மொத்த தலையெழுத்தையும் மாத்துறதுக்கு கிடையாது, மாத்தவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இப்ப உதாரணமா எடுத்துக்கங்களேன், இப்ப வந்து கும்ப லக்னம், இப்ப 12 ராசியிலேயே இன்னைய தேதிக்கு ரொம்ப மோசமா இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா கும்ப ராசி, கும்ப லக்னம். இப்ப கும்ப ராசியோ அல்லது கும்ப லக்னத்திலேயோ பிறந்த ஒருத்தருக்கு ராகு திசையோ அல்லது சனி திசையோ அல்லது வேற திசையில ராகு புத்தியோ சனி புத்தியோ நடக்குதுன்னா இப்ப அவங்களுக்கு என்ன வழிகாட்டுவீங்க? இப்ப அவங்க கர்ம வினை திசை புத்தி என்ன நடக்குதோ அதை அனுபவிச்சுதான் ஆகணும். மொத்த தலையெழுத்தெல்லாம் அங்க யாராலையும் மாத்தி கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நான் அதை மாத்திரம் இதை மாத்திரம் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். இப்ப இந்த பரிகாரன்ற பேர்ல பாருங்களேன், செஸ் போர்டை கொண்டு போய் முச்சந்தியில விளையாண்டு உடைக்க சொல்றாங்க. அப்புறம் இட்லி சாப்பிட்டா கல்யாணம் ஆயிருன்றாங்க. ஒருத்தருக்கு ஜென்மத்துக்கு கல்யாணமே இல்லைன்னு இருக்கு, அவங்க இட்லி சாப்பிட்டா கல்யாணம் ஆயிருமா உடனே? ஜோசியரோட வேலை என்ன? ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை சொல்றதுதான் ஜோசியர் வேலை. கல்யாணம் ஆகும்னா ஆகும், ஆகாதுன்னா ஆகாது. 20 வயசுல ஜாதகம் பார்க்க வராங்களா, 30 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா 30 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு 6 மாசம் முடிஞ்சா கல்யாணம் ஆயிரும், 1 வருஷம் முடிஞ்சா கல்யாணம் ஆயிரும், இந்த குருபலம் வருது அது வந்தா கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. குருபலத்துக்கும் கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. குருபலம் இருந்தாலும் இல்லைனாலும் ஜாதகத்துல திசை புத்தி நல்லா இருந்தா 2, 7, 11 சம்பந்தப்பட்ட கல்யாணம் நடக்கும். எல்லாத்துக்கும் அந்த 2, 7 சரியா சம்பந்தப்படும் சொல்ல முடியாது. லக்னமோ ராசிக்கோ சுக்கிரனுக்கோ 2, 7, 11 ஸ்ட்ராங்கா சம்பந்தப்படும் போது கல்யாணம் நடக்கும். அந்த ஸ்ட்ராங்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது தான் ஜோசியரோட வேலை. இப்போ மரணம் அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா 3, 8, 12 ரூல்ஸ் சொல்றோம். ஆனா அப்படி 3, 8, 12 ரூல்ஸ் சொன்னாலும் 3, 8, 12 வாழ்நாள்ல அடிக்கடி சம்பந்தப்படும். அப்பெல்லாம் மரணம் வந்துருதா? கிடையாது. மரணம் அப்படின்றது எப்ப வரும்னா 22வது திரைகாணாதிபதி சம்பந்தப்பட்டு ஒவ்வொரு சரம் ஸ்திரம் உபயம் இருக்கு. சரத்துக்கு 2, 7 மாரகஸ்தானம், ஸ்திரத்துக்கு 3, 8, உபயத்துக்கு 6, 11 இதுவும் சம்பந்தப்பட்டு 3, 8, 12 சம்பந்தப்பட்டு திசை புத்தி நடந்தாதான் மரணம். அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கும் 2, 7, 11 எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா சம்பந்தப்படுது அப்படின்றத பார்த்துதான் முடிவு பண்ணி சொல்லணும். இப்ப கல்யாணம் ஆகும்னா ஆகும், ஆகாதுன்னா இல்லைன்ற ஜாதகத்தை இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. 3 மாசம் 6 மாசம்னு சொல்றது இது ஜோதிடர்களுடைய தப்பு தான். இப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ நேத்து உண்மையிலேயே நடந்த சம்பவம். கல்யாணம் ஜாதகம் பார்க்க வந்தாங்க, பெரமங்கலத்துல இருந்து வந்தாங்க. பொண்ணுக்கு வந்து 25 வயசு தான் ஆகுது. கல்யாணம் எப்போ பண்ணலான்னு கேட்டாங்க. என்னுடைய கணிப்புல வந்ததை நான் சொல்லிட்டேன், 30 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம், அதுக்கு முன்ன நடக்காதுன்னு. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் யோசிக்கலாம். நிறைய ஜோசியர் என்ன பண்றாங்க, இப்போ நம்ம வந்து 30 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லிட்டா அவங்க பொருத்தம் பார்க்க மாட்டாங்க, ஜாதகத்தை தூக்கிட்டு அலைய மாட்டாங்க. ஜோசியருக்கு வருமானம் கிடையாது அப்படின்னு நினைச்சு சொல்லாம விட்டுறக்கூடாது. ஏன்னா 30 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்கும்னா அப்படி சொல்லிட்டோம்னா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. நமக்கு வர வேண்டிய கிளையண்ட் வருவாங்க, வராம போக மாட்டாங்க. முதல்ல ஜோசியர் அப்படின்னா மக்கள் விதியை நம்புறாங்களோ இல்லையோ, ஜோசியர் விதியை நம்பணும். நிறைய ஜோசியர்கள் விதியை நம்புறதே கிடையாது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, கல்யாணம் ஆகல லேட் ஆகுது அப்படின்னா பெத்தவங்க நிறைய எதிர்பார்க்கறாங்க, பொண்ணு மாப்பிள்ளை எதிர்பார்க்கறாங்க, அதனாலதான் கல்யாணம் லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. எதிர்பார்க்கணும் அப்படின்றது அவங்க விதி, தலையெழுத்து, எதிர்பார்ப்பாங்க. ஆனா கல்யாணம் லேட் ஆகிறது காரணம் என்ன? ஜாதகத்தில் நடக்கிற திசை புத்தி. எப்ப திசை புத்தி ஒத்து வந்து கல்யாணம் நடக்கணும்னு இருக்கோ அப்பதான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு முன்னாடி இவங்க எதிர்பார்க்கறதுனாலதான் கல்யாணம் ஆகல, பெத்தவங்களால மத்தவங்களால தான் கல்யாணம் ஆகல அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால முதல்ல ஜோதிடர்கள் விதியை நம்புங்க, அதுக்கப்புறம் பொதுமக்களை நம்ப வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் நிறைய நெகட்டிவ் தான் சொல்லுவேன். அதாவது நல்ல விஷயம் நடந்தா சந்தோஷம்தான், அது நமக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. கெட்ட விஷயத்தை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழலாம். இப்போ நிறைய பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச் நிறைய கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்றது வெறும் ஒரு போதை அப்போதைக்கு, அவ்வளவுதான். என்னதான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டாலும் ஜாதகத்துல விதி என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். அதை மீறி வேற எதுவுமே நடக்காது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு பேட்டி கொடுப்பாங்க, சினிமா அரசியல் எல்லா வகையிலுமே. ஆனா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கஷ்டப்படுறேன்னு தான் சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை, அதெல்லாம் யார் சொன்னாங்கன்னு உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய சினிமா பிரபலம் இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்றாங்க. ஆனா அவன் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சப்ப சொல்லியிருக்க மாட்டான், நல்லா பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் தான் எண்ணம் போல் வாழ்க்கைம்மா. அப்ப அவன் மேல வந்துட்டான்
அப்ப அவன் மட்டும்தான் நல்ல எண்ணம் படைச்சிருக்கான், மற்றவன் நல்ல எண்ணம் இல்லையா? இதுல யார் என்ன நினைக்கணும், என்ன எண்ணத்தை மனசுல வைக்கணும்ன்றது விதிதான் தீர்மானிக்குது. தனிப்பட்டமெல்லாம் அவனா இதைத்தான் நினைக்கணும் அதைத்தான் நினைக்கணும்லாம் எதுவும் கிடையாது. இப்போ சில முக்கியமான விஷயம் சொல்றேன், இத கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் எந்த ஜாதகமா இருந்தாலும் சரி சரியாவே இருக்கும். இப்போ ஒருத்தர் ஜாதகம், அவர் என்ன லக்னம் நட்சத்திரம் ராசியில வேணாலும் பிறந்திருக்கலாம். 1ஆம் வீட்டுல சுக்கிரனோட ஏதோ ஒரு பாபகிரகம், எந்த பாபகிரகம் வேணாலும் சேர்ந்திருக்கட்டும். இந்த இடத்துல நான் சொல்றது இயற்கை பாவகிரகம். இயற்கை பாவகிரகம்னா சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது. இந்த பாபரோட சேர்ந்த புதன், தேய்பிரை, சந்திரன் அந்த கணக்கெல்லாம் கிடையாது. இயற்கை பாவகிரகங்கள் மட்டும். லக்னத்துல எந்த லக்னமா இருந்தாலும் சரி, சுக்கிரன் அங்க ஆட்சியா இருந்தாலும் சரி, உச்சமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துல சுக்கிரன் இருந்து பாபகிரகம் ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவர் வாழ்க்கையில சுதந்திரமா செயல்பட முடியாது. இது திசை. இப்ப உதாரணமா கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்துடுறாரு, இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர். கோடீஸ்வரன் வீட்டிலேயே பிறந்தாலும் அவர் வீட்டுல அவர் சுதந்திரமா எதையுமே செய்ய முடியாது, செயல்பட முடியாது. அடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். இது அவரே இப்படியே சுக்கிரன் பாபகிரகம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவர் வேலைக்கு போறாங்கன்னா அவர் அங்கேயும் சுதந்திரமா செயல்பட முடியாது. இது ஜென்மத்துக்குமே இருக்கும். இவர் நல்லா வாழ மாட்டாருலாம் நான் சொல்லல, நல்லா வாழலாம், அது மற்ற கிரக அமைப்பு படி. ஆனா சுதந்திரமா செயல்படுறது ஜென்மத்துக்கு நடக்காது, அடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்க வேண்டியது வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே சுக்கிரன் ஒரு பாபகிரகத்தோட 9ஆம் வீட்டுல, லக்னத்துக்கு 9ஆம் வீடு, எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், லக்னாதிபதி எப்படி வேணாலும் இருக்கட்டும், 9ஆம் அதிபதி ஆட்சி உச்ச நீச்சம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், லக்னத்துக்கு 9ல சுக்கிரன் ஏதோ ஒரு பாபகிரகத்தோட சேர்ந்து இருந்துட்டாரு அப்படின்னா தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் டோட்டல் அவுட். இருக்காதுன்னு சொல்லவல்ல, இருக்கும். இருக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இப்போ 9ஆம் வீட்டு பலன் என்னென்ன இருக்குது? ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு பயணம். 12ஆம் வீடு வெளிநாடு வந்தாலும் 9 வெளிநாட்டை குறிக்கும், அதிக தூர பயணங்கள். இது சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த 9ல சுக்கிரன் ஏதோ ஒரு பாபகிரகம் சேர்ந்து இருந்தால் இதெல்லாம் மைனஸா தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகம் எடுத்துங்க. இப்போ 3ஆம் பாவகத்துல புதன் எந்த லக்னம் ராசி நட்சத்திரம் வேணாலும் பிறந்திருக்கலாம். 3ஆம் பாவகத்துல புதனோட ஏதோ ஒரு பாபகிரகம் சேர்ந்து இருந்துச்சுன்னா 3ஆம் வீட்டோட பல, இப்ப நான் சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகம் தான் செக் பண்ணி பாத்துக்கங்க, சரியாவே இருக்கும். 3ஆம் பாவகத்துல புதன் ஏதாவது ஒரு பாபகிரகத்தோட சேர்ந்து இருந்தால் இளைய சகோதரம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அவரால் இவருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இப்போ 3ஆம் வீடு தான் தைரியம், வீரியம் ஸ்தானம். தைரியம் இருக்காதான்னு கேட்கலாம். தைரியம்லாம் இருக்கும், முரட்டுத்தனமான தைரியம் தான் இருக்கும். அந்த தைரியத்தினால எந்த பிரயோஜனமும் இருக்காது. 3ஆம் வீட்டு பலன் இன்னொன்னு என்ன? வீரியம். அவருக்கு வீரியம் இருக்காதான்னு கேட்கலாம். வீரியம்லாம் இருக்கும், ஆனா அந்த வீரியத்தை யூஸ் பண்றதுக்கான ஒரு அமைப்புகள் இல்லாம போகும். இப்ப நான் சொல்ற பலன் எல்லாமே இல்லாம போகும்னு சொல்ல, இருக்கும், இருந்தும் இல்லாம இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகத்துல சனியோட ஏதாவது ஒரு சுபகிரகம் சேர்ந்திருந்தால் இந்த 4ஆம் வீட்டு பலன் என்ன? மண், மனை, பூமி, வீடு, வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள், இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம். 3ஆம் வீடு ஆபரணம் தான், 4ஆம் வீடும் வரும். இப்போ இந்த 4ஆம் வீட்டு லக்னத்துக்கு 4ஆம் வீட்டுல சனி ஏதாவது ஒரு சுபகிரகத்தோட சேர்ந்து இருந்தால் அந்த 4ஆம் வீட்டோட பலன் குறையாதான் இருக்கும். வீடு இருக்கும், வீட்டுல சுத்தமா நிம்மதியே இருக்காது, அம்மா வழி உறவுகளோட பகையாதான் இருக்கும். வண்டி வாகனம் செலவு எப்பவுமே வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது வாழ்நாள் பூராவே தொடரும், என்ன திசை புத்தி அந்தரம் நடந்தாலும் சரி. அடுத்ததா 5ஆம் பாவகம். 5ஆம் பாவகத்துல செவ்வாய் ஏதாவது ஒரு சுபகிரகத்தோட சேர்ந்து இருக்கு அப்படின்னா தாய்மாமன் இருக்க மாட்டாரு. அப்படியே இருந்தாலும் அவரோட சுமூகமான ஒரு உறவு நிலை இருக்காது. 5ஆம் பாவகத்துல எந்த லக்னம் ராசி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, நான் சொல்றது 5ஆம் பாவகத்துல செவ்வாயோட ஏதாவது ஒரு சுபகிரகம் சேர்ந்து இருந்தால் தாய்மாமன் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கும். அடுத்தது அதே 5ஆம் பாவகத்துல சூரியன் ஏதோ ஒரு சுபகிரகம் சேர்ந்து இருந்தால் தந்தை வர்க்கம். 5ஆம் வீட்டுல வேற என்னென்ன பலன் இருக்கு? குழந்தை லேட்டா தான் பிறக்கும். 5ஆம் வீட்டுல சூரியனோட ஏதாவது ஒரு சுபகிரகம் சேர்ந்து இருந்தா குழந்தை சார்ந்த விஷயங்கள் லேட்டா தான் பிறக்கும். குழந்தைங்க விஷயத்துல திருப்தியே இருக்காது. பிறந்தா ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளையா பிறக்கும். எதிர்பார்க்கிற அந்த குழந்தைகள் விஷயத்துல எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் இருக்காது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலையும் டேமேஜா தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகத்துல செவ்வாயோட ஏதாவது ஒரு பாபகிரகம் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா 6ஆம் பாவம்ன்றது உழைப்பு, அதாவது உத்தியோகத்துக்கு போறது. நிலையான உத்தியோகம் அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் ஒரே இடத்துல வேலை செய்ய முடியாது. அடிக்கடி இடமாற்றம் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும்.
உத்தியோகம் சார்ந்த வகை சிறப்பா இருக்காது. ஹெல்த் ப்ராப்ளம் 6ஆம் வீட்டுல என்னென்ன பலன் இருக்கு? ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். இது சார்ந்த கடன், இது சார்ந்த வகையெல்லாம் அவஸ்தை இருந்துகிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஜென்மத்துக்குமே இருக்கும். திசை புத்தி நல்லா இருக்கிறப்ப கொஞ்சம் பாதிப்பு கம்மியா இருக்கும், மற்றபடி இல்லாமலாம் போகாது. அடுத்ததா 7ஆம் வீடு. இப்போ 7ஆம் வீடு பாத்தீங்கன்னா சனி இருந்து அவரோட எந்த சுபகிரகம் சேர்ந்திருந்தாலும் சரி, இப்போ 7ல சனிக்கு திக்பலம் தான், திக்பலமாவே இருந்தாலும் அவர் தனியா இருந்தா மட்டும்தான் திக்பலம். இப்ப 7ல சனி இருந்து கூட வேற எந்த சுபகிரகம் சேர்ந்திருந்தாலும் சரி, கல்யாண வாழ்க்கை அப்படின்றது கணவன் மனைவி இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல, இருந்தாலுமே சந்தோஷம் அப்படின்றது சொல்ற அளவுக்குலாம் இருக்காது. ஜென்மத்துக்குமே அப்படிதான் இருக்கும். அவங்க பிரிவாங்க பிரிய மாட்டாங்கன்றது மற்ற 2ஆம் வீட்டை பொறுத்து. ஏன்னா கல்யாணம் ஆனா குடும்பம் அமையுது, அது 2ஆம் வீட்டை பொறுத்து. ஆனா கணவன் மனைவினால லக்னத்துக்கு 7ல சனி இருந்து அவரோட வேற எந்த சுபகிரகம் சேர்ந்திருந்தாலும் கல்யாண வாழ்க்கை சந்தோஷம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்புறம் 7ஆம் வீட்டோட பலன் பாத்தீங்கன்னா கூட்டு தொழில், நட்பு, இது எல்லாமே டேமேஜா தான் இருக்கும். இவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் வீடு. லக்னத்துக்கு 8ஆம் வீட்டுல செவ்வாயோட ஏதாவது ஒரு பாப கிரகம் சேர்ந்து இருந்தால், 8ஆம் வீட்டு பலன் மெயினான பலன் என்ன? ஆயுள். அதுக்காக செத்து போயிடுவாங்களான்னு அர்த்தம் கிடையாது. இப்போ 8ல செவ்வாயோட ஏதாவது ஒரு பாப கிரகம் சேர்ந்து இருக்கு அப்படின்னா, அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா மரண அவஸ்தையான வாழ்க்கை தான். இதுங்க பிச்சைக்காரனாவும் இருக்கலாம், கோடீஸ்வரனாவும் இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா 8ல செவ்வாயோட ஏதாவது ஒரு பாபகிரகம் சேர்ந்து இருந்தால் ஒரு மரண அவஸ்தையான வாழ்க்கை தான் வாழ வேண்டியிருக்கும். இப்போ இந்த சப்தரிஷி நாடியில பாத்தீங்கன்னா லக்னாதிபதி ராகுவுக்கு 1, 5, 9ல இருந்தா ஆயுள் குறைவுன்னு சொல்றாங்க. அக்கா அப்படி இருக்க எல்லாரும் செத்து போயிடுறாங்களா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி இருந்தா மரண அவஸ்தையான வாழ்க்கை தான் ஜென்மத்துக்கும் வாழ்வாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த நான் சொல்லியிருக்க இந்த ரூல்ஸ் படியும் 8ஆம் வீட்டுல செவ்வாயோட ஏதாவது ஒரு பாபகிரகம் சேர்ந்திருந்தால் மரண அவஸ்தையான வாழ்க்கை தான் ஜென்மத்துக்குமே இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம். 9க்கு சொல்லிட்டேன். 9ஆம் வீட்டுக்கு தான் சுக்கிரனோட ஏதாவது ஒரு பாபகிரகம் சேர்ந்திருந்தால், அது முன்னாடி சொல்லியாச்சு. அடுத்தது 10ஆம் பாவகம். 10ஆம் பாவகத்துல செவ்வாயோட ஏதாவது ஒரு பாபகிரகம் சேர்ந்து இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாது. அது செவ்வாய் எங்க ஆட்சியா இருக்கலாம், உச்சமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். 10ஆம் வீட்டுல செவ்வாயோட ஏதாவது ஒரு பாபகிரகம் சேர்ந்து இருந்தால் அதுக்காக சொந்த தொழில் செய்ய மாட்டாங்கன்னு நான் சொல்லவில்லை. செஞ்சாலுமே பெருசா உருப்பிட முடியாது. அவங்க தலையெழுத்து அப்படிதான் இருக்கும். ஜோசியரோட வேலை இதுதான். என்ன இருக்கோ அதை சொல்றதுதான் ஜோசியர் வேலை. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜோசியர் அப்படின்றப்ப என்ன இருக்கோ அதை சொல்லிட்டீங்கன்னா நீங்க எதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம அவங்க சந்தோஷமா போகணும்னு மாத்தி சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன சொன்னோம்னு ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். இருக்கிற ஜோசியத்துல என்ன உண்மை இருக்கோ அதை சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை எதையுமே ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. எத்தனை வருஷம் கழிச்சு அந்த ஜாதகத்தை பார்த்தாலும் அந்த பலனை தான் சொல்ல போறோம். அடுத்ததா 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் பாத்தீங்கன்னா சூரியன் 11ல இருந்தா நல்லதுன்னு சொல்றோம். ஆனா அந்த சூரியனோட 11ல வேற ஏதோ ஒரு சுபகிரகம் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த 11ஆம் வீட்டு பலன் என்ன? ஆசை அபிலாசைகள் நிறைவேறது. இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அபிலாசைகள்லாம் பெருசா நிறைவேறாது. மூத்த உடன் பிறப்பு இருக்காதுன்னு சொல்ல, இருந்தாலுமே அவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது. சரலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு தான் மூத்த உடன் பிறப்பால பயனில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எந்த லக்னமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 11ல சூரியனோட ஏதாவது ஒரு சுபகிரகம் சேர்ந்தால் மூத்த உடன்பிறப்பு அக்கா அண்ணனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அடுத்ததா 12ஆம் வீடு. இப்போ 12ஆம் பாவகத்துக்கு சனியோட ஏதாவது ஒரு சுபகிரகம் சேர்ந்து இருந்துட்டால் 12ஆம் வீட்டு பலன் என்ன? அயன சயன போகம். அதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நிம்மதியான தூக்கம், வெளிநாடு பயணம், இது சார்ந்த விஷயத்தெல்லாம் குறை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஜென்மத்துக்குமே. இப்போ நான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன் 12ஆம் பாவத்துக்கு. இதை நீங்க மனப்பாடம் பண்ணி எல்லாம் ஜோசியம் சொல்லவே முடியாது. இத ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த விஷயத்த சொல்றேன். நீங்க முடிஞ்சா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை சொல்லலாமா? இதை நீங்க மனப்பாடம் பண்ணி எல்லாம் ஜோசியம் எப்பவுமே சொல்ல முடியாது. இப்போ இது ஒரே ஒரு விஷயம். இதுல நான் 2ஆம் வீட்டுக்கு இன்னொரு விஷயம் சொல்லல. 2ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா சூரியனோட ஏதாவது ஒரு சுபகிரகம் இருந்தது அப்படின்னா அவங்க சம்பாதிக்க மாட்டாங்கன்னு சொல்லல, சம்பாதிப்பாங்க, நிறைய சம்பாதிக்கலாம். ஆனா மிச்சப்படுத்த முடியாது. வர்றதுக்கும் போறதுக்கும் தான் சரியா இருக்கும். ஜென்மத்துக்கும் அப்படிதான் இருக்கும் எந்த தசா புத்தி நடந்தாலும். இப்போ இந்த விஷயத்த நான் கிரியேட் பண்ணேன். ஒரு மூல நூல்ல இருந்து ஒரு விஷயம் கிடைச்சது. அதை வச்சு நான் கிரியேட் பண்ணேன். எனக்கு சரியா வருது, உங்களுக்கு சரியா வந்தா வச்சுக்கோங்க. இதை நீங்க மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், மைண்ட்ல வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் படிச்சது என்னன்னா, அது எந்த புத்தகம்லாம் இப்ப ஞாபகம் இல்லை.
லக்னத்துக்கு 2ல சூரியனோட ஏதாவது ஒரு சுபகிரகம் சேர்ந்து இருந்தால், அதாவது சூரியன் புதன் சேர்ந்து இருந்தா நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா மிச்சப்படுத்த முடியாதுன்னு ஒரு புஸ்தகத்துல மூல நூல்ல தான் படிச்சேன். அதை வச்சு யோசிச்சு பார்த்தேன். நல்லா கவனிங்க. எந்த லக்னமா இருந்தாலும் லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல யாரு காரகம் வைக்கிறா? குரு. குரு வந்து தனக்காரகன், புதன் வந்து கல்விக்காரகன். 2ஆம் வீட்டு குரு புதன். அப்போ புத்தகத்துல இருந்தது என்ன? 2ஆம் வீட்டுல சூரியனோட சுபகிரகம், சூரியன் புதன் சொல்லியிருந்தாங்க, சேர்ந்து இருந்தா சம்பாதிப்பாங்க, மிச்சப்படுத்த முடியாது அப்படின்னு இருந்துச்சு. மிச்சப்படுத்த முடியாதுன்னு இருந்துச்சு. அது செக் பண்ணி பார்த்தேன், சரியா தான் வந்துச்சு. அது ஏன்னு யோசிச்சா, 2ஆம் வீட்டுக்கு காரகம் வைக்கிறது குரு. குருவுக்கு வேதகன் யாரு? சூரியன். அப்போ 2ல சூரியன் இருந்தா அந்த காரகம் வைக்கிற வீட்டுக்கு சூரியன் அங்க இருந்தா அந்த வீட்டு பலன் மைனஸ் ஆகும். குரு வந்து சுபகிரகமா, இப்ப அவரோட சேர்ந்து இன்னொரு சுபகிரகம் இருந்தால் அப்ப 2ஆம் வீட்டு பலன் மைனஸா தான் ஆகும். இப்ப இது புரிஞ்சுதா? ஏதாவது இதே மாதிரிதான் எல்லா பாவகத்துக்கும். இதே இப்ப 3ஆம் வீட்டுக்கு யாரு? செவ்வாய் காரகம் வைக்கிறாரு. செவ்வாய்க்கு வேதகன் யாரு? புதன். அப்ப செவ்வாய் வந்து பாபகிரகம். அப்ப புதனோட ஏதோ ஒரு பாபகிரகம் சேர்ந்து 3ஆம் வீட்டுல இருந்தா 3ஆம் வீட்டு பலன் மைனஸா தான் இருக்கும். இப்ப புரிஞ்சுதா? அது ஈஸியா நீங்க 12 பாவத்துக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மனப்பாடம் பண்ணி எல்லாம் ஜோசியம் சொல்ல முடியாது. எனக்கு இந்த சங்கத்தில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும், அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஐயா உண்மை அஸ்ட்ரோ அவர்கள் ஜோதிடத்தில் உள்ள சூட்சமங்களை பற்றி மிகவும் சிறப்பாக தெளிவாகவும் சின்ன சின்ன கருத்துக்களையும் தெரிவித்து அற்புதமாக பேசி நமக்கு விஷயங்களை கொடுத்துள்ளார். அதை பாராட்டி அவர் சொன்ன நுணுக்கமான விதிகள் எல்லாமே, அதில் வந்து 5ஆம் பாவத்தில் சுபகிரகத்தோட செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பா தாய் மாமன் இருக்க மாட்டார், அல்லது தாய் மாமனுக்கும் அவருக்கும் உறவு சரியா இருக்காது அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தேன், அவ்வளவு முத்துக்கள். அதனடுத்து இன்னொரு பாவத்தையும் சொன்னாரு. 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனிய, அதாவது சூரியனோட சுபகிரகங்கள் இருந்தால் அது வந்து குழந்தை வந்து லேட் ஆகும்னு சொன்னாங்க. அதுவும் நல்லாவே இருக்கு. நான் ஒரு சில ஜாதகத்தில் பொருத்தி, எனக்கு தெரிஞ்சு இப்ப ஞாபகத்தில் இருக்கிற ஜாதகத்தெல்லாம் பொருத்தி பார்த்தேன். எப்பவுமே அரசியல் மாநாடுனா திருச்சி வந்து ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தும். அவர் எங்க மாவட்டத்துக்காரரு, அவருடைய பேச்சு அவருடைய ஜோதிட துறையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவரை மனதார வாழ்த்துக்கிறேன். ஹலோ, பேசலாங்களா? என்னுடைய பேரு உண்மை அஸ்ட்ரோ செல்வராம், திருச்சி மாவட்டம், முசிறி தாலுகா. என்னுடைய தாத்தையங்கார்பேட்டை, தாப்பேட்டை பக்கத்தில் ஒரு கிராமம். தாப்பேட்டையில் தான் நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன். தொழில்முறை ஜோசியர் தான். 2005 இருந்து ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கேன். 2015 இருந்து ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ தனிப்பட்ட ப்ரொஃபஷனலாக பார்க்க ஆரம்பிச்சு ஒரு 3 வருஷம் ஆச்சு. நான் ஜோதிடத்தில் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். வர்றவங்க வருத்தப்படுறாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஜோசியத்தில் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதனால வந்து நீங்க எந்த ஜோசியர்கிட்ட போனாலும் சரி உண்மையை சொல்லி கேளுங்க. எல்லா ஜோசியரும் உண்மையை சொல்லுவாங்க. யாரும் அதை விரும்புறதில்ல, அதனாலதான் சொல்றது இல்லை. ஜோசியர்களும் வர்றவங்க சந்தோஷமா போகணுன்றதுக்காக. ஓகே, என்னுடைய அலைபேசி எண் 96 55 0 87 405 96 55 0 87 405.